வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு வின்னர் லிஸ்ட்ல வரப்போற அந்த 10 பேர் யாரையான பார்க்கலாமா? ஜாஸ்மின், மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, ஸ்ரீலேகா, மகேஷ்மணி, மணிமுத்து ஃப்ரம் மதுரை, வனிதா ஃப்ரம் மலேசியா, நந்தினி ஃப்ரம் திட்டக்குடி, பம்மல் ரவி, பம்மல் கீதா அண்ட் ராஜஸ்ரீ. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அளவில் நான் சொல்றேன். நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அனுப்புற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள வாங்க போலாம். சுரேஷ் காலையிலேருந்து கால் பண்ணவே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல. வீடியோ கால் பண்ணுவோமா? சொல்லு ரீட்டா. ஏன் சுரேஷ், நானும் காலையிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவும் மாட்டீங்க, திரும்பவும் பண்ணலை. என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க. என்ன ரீட்டா அது கேள்வி? நான் என்ன நம்ம ஊர்ல இருக்கேன்? நான் வெளிநாட்டுல இருக்கேன். என்னால கால் எடுக்க முடியலன்னா வேலையா இருக்கேன்னு அர்த்தம். புதுசா இந்த கேள்வி கேட்கற நீ? நான் கன்சீவா இருக்கிறது நீங்க மறந்துட்டீங்கல்ல? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அடுத்த மாசம் எனக்கு டெலிவரி, குழந்தை பிறக்க போகுது நமக்கு, அது தெரியும்ல? அதான் 1 மாசம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? 1 மாசம் இருக்குல்ல? இல்ல 1 மாசம் தான் இருக்கு. நீங்க எப்போ வரீங்க? நான் எதுக்கு வரணும்? என்ன எதுக்கு கூப்பிடுற? என்ன சுரேஷ் இது கேள்வி? எனக்கு டெலிவரி ஆகுறப்ப நீங்க கண்டிப்பா இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? இங்க பாரு ரீட்டா, நான் இருக்கிறது வெளிநாடு, நினைச்ச நேரத்துக்குலாம் வர முடியாது, சரியா? சும்மா இதே காரணம் காட்டிட்டு இருக்காதீங்க. எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க? அம்மா அப்பா யாரும் கிடையாது. உங்களை நம்பி தானே வந்தேன். மாசமா இருக்கிறப்ப தான் கூட இல்லை. டெலிவரி டைம்ல தான் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரீட்டா, நான் சொல்றதை கேளு. சும்மா வரதுன்னா பஸ் ஏறி வர முடியுமா? ஃப்ளைட் டிக்கெட் போடணும், விசா ப்ராசஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அது இல்லாம நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு லீவ் கொடுக்கணும். இம்புட்டு இருக்கிறப்ப நான் எப்படி கிளம்பி வர முடியும்? ஏங்க நீங்க சொல்லுங்க, குழந்தை பிறக்க போது பார்க்க போறேன்னு சொல்லுங்க. இங்க குழந்தை பிறக்க போறதுன்னு சொன்னா சிரிப்பாங்க. எல்லாருக்கும் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு அடிக்கடி ஊருக்கு போக முடியுமான்னு கேட்பாங்க. எனக்கு எப்ப லீவு கிடைக்குதோ அப்பதான் வர முடியும். அப்ப நீங்க வரமாட்டீங்களா டெலிவரி டைம்ல? புரிஞ்சுக்க ரீட்டா, நான் முயற்சி பண்றேன், அப்படிதான் சொல்ல முடியும். சரி ஆஸ்பத்திரி போனியா? அதை மட்டும் எதுக்கு கேக்குறீங்க? நான் பாத்துக்கிறேன். இந்த கோவத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சில்ல. நான் சொல்றதை கேளு, புடிவாதம் பிடிக்காத, சரியா? நான் கண்டிப்பா வர முயற்சி பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. மாசமானதுலேருந்து ஒரு தடவை கூட இன்னும் நீங்கள் என்னை நேரில் பார்க்கல. நம்ம குழந்தை எப்படி வளருது, நான் எப்படி இருக்கேன், என்னை பார்த்துக்கிறேன்னா, என்ன மருந்து சாப்பிட்றேன், எதுவும் ஒன்றும் தெரியல. வளகாப்பு கூட எனக்கு சரியாக நடக்கலை. நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சுரேஷ். சரி டெலிவரிக்குனாது வருவீங்க, நம்ம குழந்தைய ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் வாங்குவீங்கன்னு நினச்சேன். அதுவும் நடக்காதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கும் ஆசைலாம் இல்லாமல் இல்லை ரீட்டா, புரிஞ்சுக்கோ. என் நிலைமை அப்படி. கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு, சரியா? நீங்கள் வரேன்னு சொன்னாவே வரமாட்டீங்க, இதில் முயற்சி வேறு பண்ணுறீங்களா? முயற்சி பண்ணால் இப்போலேருந்து பண்ணல. நீங்கள் இப்போ உடனே லீவு கேட்டு பாருங்க. சரி நான் கேட்டு பார்க்குறேன். ஓனர் வராது, நான் வச்சிடுறேன். அப்புறம் நம்ம குழந்தை அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாரா? ச்சே, இந்த ஆம்பளைங்களே ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? பொம்பளைங்களோட நிலைமையை புரிஞ்சுக்காம இவர் கண்டிப்பாக வரமாட்டார் என் பிரசவத்துக்கு. நான் எப்போதும் போல தனியாக தான் நிற்கணும் போல. என் குழந்தை பிறக்கிறப்பையும் நான் தனியாக தான் நிற்கணும் போல. என் தலையெழுத்தே அப்படி ஆகிப்போச்சு. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் நெசந்தானா? என் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லையா? அவளுக்கு அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கதானே சொன்னாங்க. நீங்க என்னமோ இப்படி சொல்றீங்க? இல்லை சார், எங்களுக்கு தெரியாதா? இவங்க ரத்தம் கொடுக்க தான் வந்தாங்க. இவங்களுக்கு ஒன்றும் இல்லையே. ரத்தம் கொடுத்ததுனால மயக்கம் போட்டு இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. பேராசே, என்னடா இப்படி சொல்றாங்க? இவங்க சொல்றது நெசந்தானா? அப்ப அந்த பையன் அடிபட்டு சேர்த்திருக்கதா சொன்னானே, எனக்கு ஒன்றும் புரியலடா. தலையெல்லாம் சுத்துது. இவ வேற மயக்கத்துல கிடக்குறா, எழுந்திருக்க மாட்டாளே, என்னன்னு கேளுடா. இரு அத்தா, கேக்குறேன். சரி டாக்டர், அப்படியே ரத்தம் கொடுக்க வந்தாலும் என் புள்ள கண்ணை முடிக்கவே மாட்டாளே. என் கூப்பிட்டோம். தமிழ் எந்திரி. அவங்க புதுசாக ரத்தம் கொடுக்கறதுனால கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிருப்பாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க, நீங்களே பாருங்களேன். அப்ப இவளுக்கு ஒண்ணும் இல்லையா? அந்த படுபாவி எதுக்கு அப்படி சொன்னா நம்ம கிட்ட? இவளுக்கு ஒண்ணும் இல்லையா? மகமாயி, நீ தான் காப்பாத்தின என் பேத்திய. தமிழை எந்திரடி, எந்திரிச்சு ஒரு மட்டும் பாருடி, அப்பதான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னாங்க? என் பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மாமா, நான் தான். டேய், என்னடா இது கூத்து?
முத்து, இவளுக்கு என்னடா ஆச்சு? உன்னதான் தேடிக்கிட்டு கிடந்தேன். என் பேத்திக்கு என்னாச்சு? ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்களே, எது நெசம் எது பொய்ன்னு ஒன்றும் புரிய மாட்டேதே. பாட்டி எல்லாத்தையும் நான் சொல்றேன். முதல்ல தமிழ் கண்ணை முழிக்கட்டும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். தமிழ் தமிழ் எந்திரி, கண்ணை துற. யார் வந்திருக்கான்னு பாரு. தமிழ் எந்திரி தமிழ். ஏங்க, ரத்தம் எடுத்துட்டாங்களா? ஒரே மயக்கமா வந்துருச்சுங்க. ரத்தம் கொடுத்து பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் கண்ணை திறக்க முடியல. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. புதுசாக பிளட்டு கொடுத்தா அப்படி தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு குடிக்க ஜூஸ் எதுவும் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு போயிருங்க, சரிங்களா? ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். அடே, என்னடா நடக்குங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடா. எங்க அப்பத்தா குரல் மாதிரியே இருக்கே. தமிழ் அப்பத்தா குரல் மாதிரி இல்லை, அப்பத்தாவே தான். எந்திரிச்சு பாரு, உன்னை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. ஏங்க, என் கண்ணு நெசந்தானா? அப்பத்தா, அப்பா, ஆத்தா எல்லாரும் வந்திருக்காங்களா? என்னாச்சுங்க? அப்பா, அப்பத்தா. நெசந்தான் தமிழ், எல்லாரும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. தமிழ், அம்மாடி, உனக்கு என்னமாச்சு? உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப அப்பா பதறி போயிட்டேம்மா. ஏதோ அடிப்படை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குன்னு சொன்னாங்களே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல தாயி? சொல்லுமா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கீல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? தானாடா விட்டான் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. பாத்தியா, பெத்த பிள்ளை மேல பாசம் வச்சுட்டு இம்புட்டு நாடகம். அதுக்கு தான் நாங்க நாடகம் நடத்தணும். அப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. எனக்கு என்னப்பா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை தாயி, நீ தான் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க. இது என்ன நாடகம்? என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. தம்பி, என்ன நடக்குதுங்க? அடே, என்னடா நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலையே, சொல்லி தோலடா. என்ன ஆச்சு இவளுக்கு? பாட்டி தெளிவாக சொல்கிறேன், தமிழுக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை. அவங்க அப்பா இல்லாமல், அவங்க அப்பா தான் இந்த கல்யாணத்தில் சந்தோஷமாக இருப்பான்னு தெரியும். நானும் மாமாவை எம்புட்டோ சமாதானப்படுத்தினேன். எனக்கு வேறு வழி தெரியாமல் தமிழுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அப்ப என்ன இப்படி ரத்தம் கொடுக்காதானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏங்க இப்படி பண்ணீங்க? எனக்கு வேறு வழி தெரியல தமிழ். உங்கள் அப்பாவையும் ஒன்றையும் சேர்த்து வைக்க வேறு வழி தெரியல. என்னதான் கோவமாக இருந்தாலும் உனக்கு ஒன்றுனா உங்கள் அப்பா துடிப்பாருன்னு தெரியும். அதனால தான் இந்த பொய் சொன்னேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அடே, என்னடா இப்படி பண்ணி புட்டியே? அதுக்குன்னு எங்க கொலையே நடிகை பிடிச்சி தெரியுமா? ஏன்பா, அதுக்கு நீ இப்படியா சொல்லுவ? என் மவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு என் உசுரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். இப்படிலாம் சொல்லாமா? சொல்லு, இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படி சொல்லவும் தானே மாமா உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க இங்கே வரைக்கும் வந்து நிற்கிறீங்க. நாங்கள் எம்படி தூரம் சமாதானம் பண்ணோம், ஆனால் நீங்கள் எதுக்குமே சமாதானம் ஆகலை. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுன்னு சொன்னோன்னே சமாதானம் ஆகி இங்கே வந்து நிற்கிறீங்களே, அதுக்காக தான் சொன்னோம். தமிழ், ஏமா அழுகுற? ஏமாச்சு? அதான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. உனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ என்னைக்கும் நல்லா இருப்ப. அப்புறம் எதுக்கு அழுகுற நீ? இல்லப்பா, நானே ஒரு சமயம் எம்பிட்டு எங்க அப்பா நம்ம மேல பாசம் வச்சிருந்தாரு. சின்ன வயசுல எது கேட்டாலும் கஷ்டப்பட்டு வாங்கி தருவீங்க. ஆனா அதெல்லாம் மாறி எம்பிட்டு வெறுப்பை காட்டுறாரு. நம்ம மேல இனிமே பாசமே இருக்காது, நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுன்னு நீங்க இங்க வந்து நிக்கிறீங்களே, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேணாம்ப்பா. இப்ப கூட செத்தாலும் சாக ரெடி. அட, ஏமா இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்ப. அதான் அப்பா வந்துட்டேன்ல, அதெல்லாம் நல்லா இருக்கணும் 100 வயசு வரைக்கும், சரியா? அப்பா, எனக்கு அவ்வளவு வயசுலாம் வேணாம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவீங்களாப்பா? அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லு தாயி, உனக்கு என்ன ஆசை சொல்லு. அப்பா நான் செய்யறேன். உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா. என் கல்யாணத்துக்கு நீங்க, ஆத்தா, அப்பத்தா, இசை எல்லாரும் வந்து நின்று என்கிட்ட முன்ன நின்று நடத்தணும். என் கழுத்துல தாலி ஏறுறப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. அது மட்டும்தான் என் ஆசை. நடக்குமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இதுக்கு மேல நான் கோவப்பட்டு என்னம்மா பண்ண போறேன்? உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? கண்டிப்பா உன் கல்யாணத்துல நான் நின்று ஆசீர்வாதம் பண்ணுவேன். கண்டிப்பா இது நடக்குமா, சத்தியம். டே பேராண்டி, பரவாயில்லையே, புத்திசாலித்தனமா யோசிச்சு அப்பளையும் மகனையும் சேர்த்து வச்சுட்டியே. நீ கெட்டிக்காரன் தாண்டா பேராண்டி. என் பேத்துக்கு ஏத்த ஜோடிதான். நல்லா போங்க. அத்தை, நான் தான் சொன்னேன்ல, மாமா தமிழுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக வருவாரு. நீங்கள் தான் நம்பலை. இப்போ பார்த்தீங்களா, நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு.
ஏ லதா, அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சுதான் எங்க கூட நடிச்சிட்டு இருந்தியா? நீயாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? பிள்ளைக்கு என்னமோ ஆச்சு ஏதமோ ஆச்சுன்னு பயந்துட்டு வர. இருடி உனக்கு வச்சுக்கிறேன். சரி சரி விடுங்க, அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையை சொல்லியிருந்தா அப்பனும் பொண்ணு இப்போ சேர்ந்துருப்பீங்களா? எல்லாம் ஒரு இதுதான். இப்போ சேர்ந்துட்டீங்களே, இனிமே ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம அப்போ இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, ரீட்டா பெட்ரூமில் எத்தனை ஃபோட்டோ ஃப்ரேம்கள் இருந்தன? மறுபடியும் சொல்றேன், ரீட்டா ரூமில் எத்தனை ஃபோட்டோ ஃப்ரேம்கள் இருந்தன? இதுக்கான பதில் தெரிஞ்சா உடனே அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மறக்காம அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.